தனுஷுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் இடையே பிரச்சனையா விவரிக்கிறார் ஜீவா ரவி. நிறைய பேர் சிவகார்த்திகேயனுக்கும் தனுஷுக்கும் பிரச்சனை போயிட்டே இருக்குது, ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லை, ரெண்டு பேரும் எதிரிகளாக கருதி கொள்கிறார்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் மறுக்கிறார் நடிகர் ஜீவா ரவி. ஜீவா ரவி, நான் சிவகார்த்திகேயனுடன் நடித்திருக்கிறேன், தனுஷுடனும் நடித்திருக்கிறேன். தனுஷ் படப்பிடிப்பில் என்னிடம் சொன்னார், சிவகார்த்திகேயன் ரொம்ப திறமையான நடிகருங்க, எந்த சந்தேகமுமே இல்லை, அவர் மிகவும் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு நேராக தனுஷ் நடித்து கொண்டிருக்கும் படப்பிடிப்பு இடத்துக்கு சென்று தனுஷை வாழ்த்தினார். நீ நல்லா வருவீங்க சிவகார்த்திகேயன் என்று தனுஷை வாழ்த்தியதை நான் நேரில் பார்த்தேன் என்றார் நடிகர் ஜீவா ரவி. நாம் அதை அப்படியே நம்பிடுவோம். ஒரு படத்துக்கு 450 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிய ஹாலிவுட் நடிகர். அந்த நடிகருடைய பெயர் கியானு சாம்ஸ் ரீவ்ஸ். இவர் சமீபத்தில் ஒரு படத்தில் நடித்து டப்பிங் பேசியதற்கு 420 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறார். இவர் டப்பிங் பேசுவதற்கும் சம்பளம் வாங்குகிறார் என்பது குறிப்பிடத்தகுந்தது. உலகத்திலேயே அதிகம் சம்பளம் வாங்குகிற நடிகர் கியானு சாம்ஸ் ரீவ்ஸ் தான். தமிழில் சொந்த குரலில் பேசும் பூஜா ஹெக்டே. தமிழில் மும்பையிலிருந்து இறக்குமதியாகும் பல நடிகைகள் மிகச் சிறப்பாக நடித்திருந்தாலும் அவர்கள் சொந்த குரலில் பேசுவதே இல்லை. ஏனென்றால் டப்பிங் பேசுவதற்கு ஒரு 3-4 நாட்கள் எடுக்கும். அந்த 3-4 நாட்கள் வேறு ஒரு படத்துக்கு கால்ஷீட் கொடுத்து நாம் சம்பாதிக்கலாமே என்று நினைக்கிறார்கள் நடிகைகள். ஆனால் சொந்த குரலில் பேசினால்தான் ஒரு நடிகைக்கு சிறந்த நடிகை விருது கிடைக்கும். சிறந்த நடிகை விருதுலாம் எதுக்குங்க பெரிய விருது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, பைசா தான் தேவை என்று நினைக்கிறார்கள் நடிகைகள். ஆனால் இந்த நடிகையிலிருந்து வித்தியாசமானவர் பூஜா ஹெக்டே. அவர் சில படங்களே தமிழில் நடித்தாலும் இப்போது தமிழ் நன்றாக பேச கற்றுக்கொண்டு சொந்த குரலில் பேசி வருகிறார் பூஜா ஹெக்டே. விஜய் ஆண்டனி மீண்டும் இசையமைப்பாளர் ஆகிறார். விஜய் ஆண்டனி அவரே ஒத்துக்கொள்வார், எனக்கு அதிகமாக நடிக்க தெரியாது, சும்மா லைட்டாக தான் என்னால் நடிக்க தெரியும், மாடுலேஷன் கூட பேச தெரியாது என்று ஒத்துக்கொள்கிற நடிகர் ஆண்டனி. விஜய் ஆண்டனி நடித்த பல படங்கள் தெலுங்கில் நல்லா விற்பனையாச்சு, தெலுங்கிலும் அவருக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து 3 படங்கள் சரியாக போகாததின் காரணமாக இப்போது விஜய் ஆண்டனி ஒரு முடிவெடுத்திருக்கிறார். இனிமேல் தான் தயாரித்து இசையமைக்கும் படங்களில் மட்டுமே நடிப்பது என்று முடிவெடுத்திருக்கிறார். வெளியார் படங்களுக்கு இசையமைப்பது என்று முடிவெடுத்திருக்கிறார் விஜய் ஆண்டனி. ஷபாஷ் விஜய் ஆண்டனி. அரசியலில் ஆர்வம் இருக்கிறது, கூடவே பயமும் இருக்கிறது. இயக்குனர் கௌதம் மேனன் சொல்கிறார். பல வெற்றி படங்களை இயக்கிய பிறகு, ஏகப்பட்ட கடனுக்கு பிறகு இப்போது பல படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் கௌதம் மேனன். நடித்து தன்னுடைய கடனை தீர்த்து கொண்டிருக்கிறார் கௌதம் மேனன். கௌதம் மேனன் பிஇ எலக்ட்ரானிக் பட்டம் பெற்றவர். நீங்கள் ஏதாவது பட்டம் வைத்து கொள்ளலாமே என்று சொன்னதற்கு தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு பட்டமும் பிடிக்காது, பட்டம் போட்டுக்கொள்கிற நடிகர்களையும் பிடிக்காது என்று சொன்னார் கௌதம் மேனன். அரசியலில் ஈடுபடுவீர்களா? அரசியலில் ஆர்வம் இருக்கிறது, ஆனால் அரசியலில் இறங்க ரொம்ப பயமாக இருக்கிறது, தொடை நடுங்கிறது என்று சொன்னார் கௌதம் மேனன். ராஜமௌலி இயக்கும் படத்தில் நான் நடிக்க மாட்டேன், நடிகர் சிரஞ்சீவி பேட்டி. என்னை பலர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், வெற்றி படங்களை கொடுக்கும் ராஜமௌலி படத்தில் நீங்கள் ஏன் நடிப்பதில்லை என்று கேட்கிறார்கள். என்னால் ராஜமௌலி படத்தில் நடிக்க முடியாது. ஏன்னா அவர் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு படம் கொடுக்குறாரு, நான் ஒரே நேரத்தில் 4 படங்கள் நடிக்கிறேன். என்னால் அவருக்கு கால்ஷீட் கொடுத்தா 2.5 வருஷம் வேறு படத்தில் நடிக்க முடியாது. என்னாலெல்லாம் அப்படி இருக்க முடியாது. நான் இன்றைக்கு அதிக படங்களில் நடித்து கொண்டிருக்கிறேன், அதிக படங்களில் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் நான் ஏன் ராஜமௌலி படத்தில் நடிக்க வேண்டும்? அதற்காக ராஜமௌலிக்கும் எனக்கும் சண்டை என்றோ ராஜமௌலி எதிரி என்றோ நினைத்து விடாதீர்கள். ராஜமௌலி என்னுடைய நெருங்கிய நண்பர், அவ்வளவுதான் என்றார் தெலுங்கில் சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி.